அதிமுகவுடைய ஆட்சி பீரியட்ல ஜெயலலிதா அம்மாவுடைய கோபத்துக்கு ஆளாகி அவரை ஏதோ எடுத்து அடிச்சாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம். இவர் பேர் சொன்னா எனக்கு துக்ளக் ஆசிரியர் ஞாபகம் வருதோ இல்லையோ, எனக்கு அந்த ஞாபகம் தான் வருமே. சோ அப்படிலாம் அடி வாங்கினவரு இன்னைக்கு வந்து செருப்புல அடி வாங்கினா இருக்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல, கருத்தால அடி வாங்கினாரு வச்சுங்களேன். அப்படிலாம் வாங்கினவர் இன்னைக்கு வந்து அரசியல் விமர்சகர், இன்னைக்கு தேர்தல் வந்து கூட்டமைப்பை ஏற்படுத்தல அவர் முக்கிய பங்கு வகிக்கிறாருலாம் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் அவரை பெருசா அப்படியே தூக்கி நிறுத்துது. எனக்கு என்னமோ அன்னைக்கு இருந்த அந்த வீர பெண்மணி அவங்க எடுத்த ஸ்டெப்பு தான் கரெக்டோ அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படி தோணுது அப்படின்னா, அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு செய்தி ஊடகத்துக்கு ஒரு நேரலை கொடுத்திருக்காரு, ஒரு செவி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயுடைய கட்சிக்கு வந்து 90 சீட்டு கேட்டதாகவும் துணை முதல்வர் பதவி கேட்டதாகவும் அந்த பேரம் சரியா படியாதனால டக்குன்னு எடப்பாடி வந்து பிஜேபியோட போயிட்டாரு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு ரெண்டு விதமான கேள்வி இருக்கு. முதல்ல இவருடைய சொன்னதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். அதாவது இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி, சங்கராச்சாரியார் இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க அப்படிங்கிறதுல வந்து நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதுல இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பார்ப்பானுங்களை பத்தி அந்த பாப்பாத்திக்கு தானே சரியா தெரியும். அதாவது இவங்கள வந்து அந்த அம்மா லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா. ஏன்னா ஏன் லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணாங்கன்னா, இந்த பாப்பானுக்கு எப்பேற்பட்ட விஷ பாம்புன்றது அந்த பாப்பாத்திக்கு தான் கரெக்டா தெரியும். மத்தவங்க நம்பி ஏமாந்துரும். அதனாலதான் இவங்களை வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க. என்னமோ நடிகர் விஜய்க்கு அப்படியே வான அளவு செல்வாக்கு இருக்கிற மாதிரியும், என்னமோ அப்படி தேர்தல் நின்ன உடனே ஒரு நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிடுற மாதிரியும், அவர் பின்னால தமிழ்நாடே அணிவகுத்து நிக்கிற மாதிரியும் இந்த குருமூர்த்தி ஒரு பொய்யான பிம்பத்தை நடிகர் விஜய் மேல ஏன் கட்டமைக்கிறாரு தெரியுங்களா? விஜய்க்கு 90 சீட்டு பேசுனீங்க, அவங்களுக்கு துணை முதலமைச்சர் தரேன்னீங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு 100 சீட்டு கொடுத்துருங்க, முதலமைச்சர் பதவியும் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றத கடந்த கால தேர்தல்கள் காட்டியிருக்கு.